பிரைஸ் தி லார்ட். நீண்ட ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். என் மகனாகிய என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை சொல்றது யார் தெரியுமா? சவுல். தாவீதை கொண்டு போடும்படி அவனுடைய யுத்தத்திலே, அவனுடைய வாழ்நாளிலே அவன் அதிகமாய் செலவழித்தது எதற்குனா, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு அல்ல, தாவீதை அழிப்பதற்கு. தாவீதை கொண்டு போட்டணும், தாவீதை அழிச்சிடணும், தாவீதை அழிச்சிடணும், தாவீதை கொண்டு போட்டுறணும். இதற்காகவே தாவீதை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான், தாவீதை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தாவீதின் கையிலே சவுலை ஒப்பு கொடுத்த போது, சவுல் தாவீதை அழிக்கவில்லை. அவன் நீதிமான், அவன் கர்த்தருடைய பிள்ளை. இந்த சூழ்நிலையில தான் சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ பிள்ளையே, உங்களை சத்துருக்கள் உங்களை எதிர்த்திருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே, இல்லை உங்க உறவினர்கள் நடுவிலே, இல்லை உங்கள் அலுவலகத்திலே, இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்திலே, இல்லை உங்களுடைய தொழிலிலே, ஒருவேளை உங்கள் சத்துரு உங்களை அழித்து விடுவேன் என்று உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம். எந்த சத்துரு உங்களை அழிக்கும்படி வந்தானோ, எந்த சத்துரு உங்களை சபிக்கும்படி வந்தானோ, எந்த சத்துரு உங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாக்கி போடுவேன் என்று சொல்லி வந்தானோ, அதே சத்துரு உங்களை பார்த்து சொல்ல போறான், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த சத்துருவுக்கு கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். நீங்க சொல்லவே வேண்டாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, சொல்லவே வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த சத்துரு உங்களை சபிக்கும்படி வந்தானோ, அதே சத்துருக்கு உங்களை கர்த்தர் காண்பிப்பார், என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சொல்ல போறான், உங்களை சபிக்கும்படி வந்தவன் சொல்ல போறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆம் என்றும் நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்க வாழ்க்கையில ஆண்டவரை, எந்த மனிதர்கள், எந்த சத்ரு எங்களை சபிக்கும்படி வந்தானோ, அதே சத்ருவுக்கு முன்னாடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவர்கள் என்பதை நீர் விளக்கி காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.